விரோத விகாரை கட்டியிருக்கின்ற தனியாருடைய காணிகளுடைய உரிமையாளர்கள் அனைவரையும் நாங்கள் இன்றைக்கு சந்திக்கிறோம். அந்த வகையில் கடந்த வெள்ளிக்கிழமை கச்சேரியில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தையட்டி விகாரை தொடர்பாக நான் அங்கு பதிவு செய்த கருத்துகள் தொடர்பாக பதிலளித்த ஆளுநர் அந்த தையட்டி விகாரையிலே கட்டியிருக்கின்ற உரிமையாளர்களோடு தாங்கள் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருப்பதாகவும் அந்த வகையிலே அந்த தையட்டி விகாரைய உரிமையாளர்கள் மாற்று காணிகளுக்கு அந்த தங்களுடைய காணிகளுக்கு பதிலாக மாற்று காணிகளுக்கு இணங்கி இருப்பதாக அங்கு பதிவு செய்திருந்தேன். அந்த இடத்துல நான் அதை மறுத்து அது தவறான கருத்து, அப்படி எந்த ஒரு இடத்திலையும் காணி உரிமையாளர்கள் மாற்று காணிகளுக்கு இணங்க தயாரில்லை என்ற கருத்தை அந்த இடத்திலே நான் பதிவு செய்து எதிர்காலத்தில் அந்த காணி உரிமையாளர்களை சந்திக்கிற இடத்துல பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அதில் அழைத்து அந்த சந்திப்புகளை மேற்கொள்வது கூட பொருத்தம். ஏனென்றால் ஆளுநர் கூறுகின்ற கருத்துகள் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களாக இருக்கின்ற இடத்துல உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்ற பொழுது அதில் எந்த விதத்திலேயும் பிழைகள் தவறான உண்மைக்கு புறனான கருத்துகள் பதிவு செய்யப்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த உரிமையாளர்களை நாங்கள் இன்றைக்கு சந்தித்தோம். சந்தித்த இடத்துல அவர்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தாங்கள் வெளியிட்ட ஆளுநருக்கும் அரசாங்கத்துக்கும் எழுதியிருந்த ஒரு கடிதம், எழுத்து மூலமாக எழுதியிருந்த ஒரு கடிதத்துக்கு நடவடிக்கை எடுக்கின்ற நோக்கத்தோடு ஆளுநர் தங்களை சந்திச்சிருந்ததாகவும் அந்த இடத்துல தாங்கள் எந்த ஒரு இடத்திலும் மாற்று காணிகளுக்கு இணங்குவதாக தாங்கள் எந்த ஒரு இடத்திலையும் தாங்கள் இணங்கவில்லை என்ற கருத்தை மிக ஆணித்தனமாக எங்களிடம் கூறியிருக்கிறார்கள். மேலதிகமாக இந்த விடயம் சம்பந்தமாக தாங்கள் எதிர்காலத்திலே, அதாவது இந்த ஒரு கிழமைக்குள்ளே தங்களுடைய சந்திப்பு தொடர்பாக அன்றைக்கு ஆளுநர் கூப்பிட்டு சந்தித்த அந்த சந்திப்பில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக தெளிவுபடுத்துகிறதாகும். அதுவும் தங்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக எந்த விதமான மயக்கமும் இல்லாத வகையில் எழுத்து மூலமாக அதை தாங்கள் தெளிவுபடுத்தினோம் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் நமக்கு வழங்கியிருக்கிறார். இங்கு ஒரு மயக்கம் பெற பார்க்கின்றது. அதாவது அந்த காணி உரிமையாளர் திஸ்ஸ விகாரை என்ற சட்டவிரோத அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கிற கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த காணியை தவிர்ந்த மற்ற காணிகளை விடுவிக்க சொல்லி நாங்கள் கூறியிருந்ததாக செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலே நாங்கள் தெளிவாக அவர்களிடம் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். அந்த காணியை தவிர்த்து மற்றதை விடுங்கோ, நீங்கள் அதை வச்சிருக்கலாம் என்று சொல்றதுக்கு அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஏனென்றால் அந்த உண்மையிலே அந்த காணிகளை சரியான வகையில் அளக்கவும், அது யார் யாருடைய காணி என்றதை தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு அவர்கள் தங்களுடைய காணியை விடுவிக்க சொல்லி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஆனால் வேறு எவருடைய காணியை விடுவிக்க வேண்டாம், இல்லாட்டி அதுக்கு பதிலாக வேறு எதையும் செய்ய சொல்லி கேட்கறதுக்கு
வேறு எவருக்கும் அந்த அந்த குறிப்பிட்ட அந்த உரிமையாளரை தவிர வேறு எவருக்கும் வந்து உரிமை கிடையாது. ஆகவே அப்படி சில வழியில் வந்து அவர்கள் அப்படிப்பட்ட கருத்தோட சொல்லியிருந்தாலும் வந்து அது உண்மையிலே ஒரு ஒட்டுமொத்த கருத்துன்ற விஷயத்தை எங்களோட பக்கத்தில் இருந்து நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறோம். மற்ற ரெண்டாவது வந்து சட்டவிரோதமாக எத்தனையோ கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாகவும் எத்தனையோ இஸ்லாமிய வணக்க ஸ்தலங்கள் வந்து பள்ளிகள் வந்து இடிக்கப்பட்டிருக்கிறது, அகற்றப்பட்டிருக்கின்றன. உத்தியோகபூர்வமாக வந்து பதிவு செய்யப்படாத இடத்துல வந்து பள்ளிவாசல்கள் இயங்குவதாக தெற்கிலே அறியப்படுகின்ற இடத்துல வந்து அந்த கட்டணங்களை வந்து இடித்து தள்ளி இருக்கிறேன். ஆகவே இந்த ஒரு மதம் சார்ந்த ஒரு கட்டணம் கொண்டு இருக்கின்ற இடத்துல வந்து அதை அகற்ற முடியாது, அப்படி அகற்றுறது வந்து தவறு என்று கருத்துகள் சொல்வதெல்லாம் உண்மையிலே இந்த அரசுக்கு கூலிகளாக இருக்கக்கூடிய அடிவரடிகள் சொல்லுகின்ற கருத்துக்களாக மட்டும்தான் இருக்கலாமே தவிர வேறு எந்த விதமாக அந்த கருத்துக்களை வேறு எந்த ஒரு கோணத்திலும் நியாயப்படுத்த முடியாது. ஏனென்றால் சட்டவிரோதம் என்றால் சட்டவிரோதம். நாங்கள் இந்த இந்த கையெட்டியிலே கட்டப்பட்ட இந்த விஹாரைக்கு எதிராக அடிக்கல் நட்டின அடுத்தடுத்த நாட்களுக்குள்ளே தெல்லிப்பள்ளியில் நடைபெற்ற பிராந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த இடத்துல வந்து பங்கு பெற்று அதில் எதிர்ப்பு தெரிவித்து அந்த எதிர்ப்பு செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இறுதியில் வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு கச்சேரிக்கு வந்து இந்த விஷயம் கொண்டு செல்லப்பட வேண்டும், அங்கே இறுதி முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை உறுதியாக அவர் வலியுறுத்தி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து இந்த விஷயம் எடுக்கப்பட நானும் இருந்தால் நாங்கள் அதை கடுமையாக எதிர்த்த இடத்துல வந்து ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவர் ஏகமனதாக அங்கு இருந்த அப்போதைய அரசாங்க அதிபர் மற்றது தெல்லிப்பள்ளி டிஎஸ் அவர்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி அங்கு இருந்த உள்ளூராட்சி சபையினுடைய தலைவர் மற்றது செயலாளர் போன்றவர்களுடைய கருத்தும் பதிவு செய்து ஏகமனதாக வந்து அது உடனடியாக நிப்பாட்டப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இது வந்து அந்த அடிக்கல் நாட்டி ஒரு சில நாட்களுக்குள்ளே எடுக்கப்பட்ட செயல்பாடு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மாவட்டத்திலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு குழுவிலே தீர்மானிக்கப்பட்டதுக்கு பிறகும் தான் இந்த விஹாரை வந்து தெரிஞ்சு இது ஒரு சட்டவிரோதம், இதுக்கு அனுமதி இல்லைன்னு தெரிஞ்ச கொண்டு இராணுவம் வந்து அதை தங்களுடைய அரசு பயங்கரவாத செயல்பாடுகள் அடிப்படையில் வந்து அவர்கள் இதை கட்டியிருக்கிறார்கள். ஆகவே அது மட்டுமல்லாமல் வந்து இந்த அதிஉயர் பாதுகாப்பு வலயங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களிலே பல இடங்கள் தனியார் காணிகளில் வந்து சின்ன சின்ன புத்த விஹாரைகள் சிலைகள் போன்ற எத்தனையோ விஷயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அதில் அனைத்துக்கும் வந்து கொடுத்திருக்கிற உத்தரவாதம் வந்து அந்த காணிகள் மீளவும் மக்களிடம் வழங்கப்படுகின்ற பொழுது அதெல்லாம் அகற்றப்படும். ஆகவே இந்த மதம் என்ற கூடத்தில் வந்து அகற்ற முடியாதுன்ற ஒரு காரணம் எதுவும் இல்லை. மற்ற மதம் எந்தோட புத்த பெருமான் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும் என்று சொல்றவர் வந்து வேற யாருடைய ஒரு காணியை வந்து பறித்து தனக்கு வந்து ஒரு கோயில் ஒன்று கட்ட சொல்லி எந்த ஒரு இடத்துல வந்து விரும்பி இருக்க மாட்டேன். அப்ப இதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து இந்த அரசு செய்யப்பட்ட மோசமான இனவாத செயல்பாடுகளை நியாயப்படுத்தி ஏதோ ஒரு வகையில் வந்து அரசிடமிருந்து ஏதோ பெறுவதற்கு சலுகைகளை பெறுவதற்கும் அடிவரடிகளாக வந்து தொடர்ந்தும் இருப்பதற்குமான கருத்துக்களாக மட்டும்தான் இருக்கலாமே தவிர வேறு எதுவும் இல்லை. ஆளுநர் அவர்கள் தொடர்பான அவருடைய செயல்பாடுகள் தொடர்பாகவும் வந்து உண்மையிலே வேலுநாயகம் அவர்கள் வந்து நாங்கள் கணிசமான மரியாதை வச்சிருக்கிற ஒரு நபர், தனிப்பட்ட நபர். அவர் உண்மையிலே அப்படிப்பட்ட கருத்துக்களை வந்து சொல்லியிருக்க கூடாது. இருந்தால்
ஆளுநர் என்றது வந்து இன்றைக்கு மாகாண சபையில் கிடையாது. மாகாண சபையில் இயங்காத ஒரு நிலைமையில தான் இருக்கு. ஆளுநர் என்ற பதவி வந்து ஜனாதிபதியுடைய முழு தயவில இருக்கிற ஒரு பதவி என்றது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை தாண்டியும் ஒரு மாகாண சபை இயங்காமல் இருக்க, ஒரு முதலமைச்சர் இல்லை, அமைச்சரவை இல்லை, மாகாண சபை உறுப்பினர்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து மக்களுடைய உண்மையான குரலாக வந்து அந்த மாகாண சபை கட்டமைப்புக்குள்ளே வந்து உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு தளமில்லாத நிலையிலே ஆளுநர் வந்து அவருடைய கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது மிக கவனமாக சொல்ல வேணும். அவர் உண்மையிலே வந்து அந்த வெற்றிடத்தை விளங்கி கொண்டு மக்களுடைய விருப்பத்தை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பாலத்தை ஏற்படுத்துகின்ற ஜனாதிபதி மத்திய அரசுக்கும் இங்கே வெற்றிடமாக இருக்கக்கூடிய அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதிகள் சொல்லக்கூடிய தரப்புகள் உடைய கருத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு பாலமாக வந்து இருக்க பார்க்க வேணுமே தவிர முற்றுமுழுதாக ஜனாதிபதியின் மத்திய அரசினுடைய ஒரு பிரதிநிதியாக முகவராக வந்து செயல்படுவது தவறு. அந்த வகையில வந்து இந்த கருத்துக்களை வந்து நாங்கள் உண்மையிலே நாங்கள் அந்த கருத்துக்களை கேட்ட உடனே வந்து நாங்கள் சரியாக மாற்ற மாட்டேங்கிறோம். அது மட்டுமல்ல, இது ஒரு நல்ல உதாரணம். நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டு வாரோம், இந்த மாகாண சபை முறைமையில வந்து எந்த விதத்திலேயும் தமிழ் மக்களுக்கு விமோசனம் எட்டப்போவது இல்லை என்ற விஷயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு சட்டபூர்வமாக வந்து மாகாண சபையுடைய அத்தனை அதிகாரம் வந்து இந்த ஜனாதிபதியால் நியமிக்கப்படுற ஆளுநர் என்ற பதவியில தான் தங்கியிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வேதநாயகம் அவர்கள் வந்து ஒரு ஜிஏ இருக்கிற காலத்துல வந்து இப்படிப்பட்ட கருத்துல சொல்லவில்லை. என்றால் அவர் ஜிஏ இருக்கிற காலத்துல வந்து அவர் தன்னுடைய திறமை, தன்னுடைய குவாலிபிகேஷன்ஸ் அதுகளில் இருந்து வந்து அந்த பதவிக்கு வந்தவர்கள். ஆனா ஆளுநர் அப்படி இல்லை. ஆளுநர் பதவி முற்று முழுதாக ஜனாதிபதி விரும்பின தயவிட, ஜனாதிபதியின் விருப்பத்தின் தயவிட வந்து பெறுகின்ற ஒரு பதவி. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பதவி ஒரு நாளும் வந்து அந்த பதவியை கொடுக்கிற தரப்புக்கு விசுவாசமாக இருக்கிறதே தவிர வேற எந்த ஒரு விதத்திலையும் அங்கு இருக்க முடியாது. ஆகவே சட்டபூர்வமாக மாகாண சபைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரங்களும் வந்த அந்த ஜனாதிபதியால் நியமிக்கப்படுற ஆளுநர் பதவிக்கு தான் சொந்தமாக இருக்கிற இடத்துல எந்த அளவுக்கு இந்த மாகாண சபை முறைமையே ஒரு பிரயோசனமற்றது என்றது இந்த சம்பவம் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. என்றால் ஒரு ஆளுநர் இன்றைக்கு சபை இல்லாத நேரம் அந்த மக்களுடைய குரலாக இருக்க வேண்டிய இடத்திலேயே நகர் அப்படி இருக்க முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளப்படுற ஒரு நிலைமைதான் இங்கு காணப்படுகின்றது. ஆகவே அதையும் வந்து நான் நினைக்கிறேன், இந்த சம்பவம் நடைபெற்றதை வந்து அனைத்துக்கும் நல்லத ஒரு விஷயம் என்னென்றால் ஒரு தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு சந்தர்ப்பம் என்றதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்னொரு விஷயம், இன்றைக்கு வந்து ஏதோ ஒரு அரசு எடுபடி வேணுமென்று வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் விசேஷமாக என்னுடைய கோரிக்கைக்கு அமைவாக ஏதோ தையட்டி விகாரை இடிப்பதற்கு எல்லாரும் அணிதிரளவோணம் நின்னடி ஏதோ 8ஆம் தேதி அணிதிரளவோணம் என்ற ஏதோ ஒன்று இந்த சோசியல் மீடியாவில் வந்து பெறுவதாக வந்து நான் கேள்விப்பட்ட உடனே வந்து யாரோ எனக்கு அனுப்பின இடத்திலையும் வந்து நான் என்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் வந்து அது ஒரு ஃபேக் நியூஸாக வந்து நான் பதிவு செய்திருக்கேன். அதே மாதிரி எக்ஸ் இல்லாட்டி முன்னைய காலத்தில் வந்து ட்விட்டர்னு அறிமுகப்படுத்தப்படுகின்ற சோஷியல் மீடியாவில் வந்து அது மறுத்து அது ஒரு ஃபேக் நியூஸாக வந்து நான் பதிவு செய்திருக்கிறேன். அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். எங்களை பொறுத்தவரையில் வந்து தையட்டி கட்டப்பட்டிருக்கின்ற அந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்படணுன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த அகற்றுறதுன்ற விடயம் வந்து சட்டபூர்வமாக வந்து நடைபெற வேண்டிய ஒரு விடயமே தவிர நாங்கள் சட்டத்தை எங்கள் கையில் எடுத்து செய்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் அதுக்கு நாங்கள் போவதில்லை. அந்த கோணத்தில் வந்து நாங்கள் செயல்பட போவதில்லை.
ஆகவே மக்களுக்கு வந்து நாங்கள் ஒரு தெளிவான ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம். நாங்கள் அந்த அந்த விஹாரை முற்று முழுதாக சட்டவிரோதம், அது அகற்றப்பட வேணும். அது ஒரு விஹாரை அல்ல, அது சட்டவிரோத கட்டணம் ஆகத்தான் பார்க்கப்படணும். ஆனால் அந்த அகற்ற வேலை வந்து அந்தந்த அரசு கட்டமைப்புகள் சட்டபூர்வமாக முன்னெடுக்கின்ற ஒரு செயலாக, அது அகற்ற நடவடிக்கை சட்டபூர்வமாக அந்தந்த கட்டமைப்புகள் எடுக்கின்ற செயலாக அமைய வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம்.